இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினால தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருசபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்களிலே கொடுக்கிற இந்த செய்திகளின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நாமத்தின் மகிமையை அறியும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்களிலே தொடர்ந்து உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கிறோம். கடந்த வாரத்தில் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று சிந்தையை குறித்து உங்களுக்கு செய்தியை பகிர்ந்தேன். அதில் அநேகர் அதை பார்த்து அது உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியின் மறுரூபம் எப்படி நடக்கும் என்பது சொல்லி இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மத்தியில் நான் வாஞ்சியாக இருக்கிறேன். ஆவியிலே மறுரூபமாவது எப்படி? தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். 2 கொரிந்தியர் 3:17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாயிருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஆக ஆவியானவராய கர்த்தர் அந்த சாயலாகவே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகணும். எந்த சாயல்? கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருக்கு தரிசனமான போது நான் ஆவிக்குள்ளானேன் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒலிவ மலையில் ஆவிக்குள்ளாகி மறுரூபமாக காட்சி அளித்தார். மத்தேயு 17:2 வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. ஆக யோவான், யாக்கோப்பு, பேதுரு இவங்க 3 பேரையும் ஒலிவ மலைக்கு அழைத்து கொண்டு போய் இயேசு அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். ஆக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூட கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி மறுரூபமான நிலையில் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போனதாக நாம் சத்தியத்தில் வாசிக்கிறோம். ஆக மறுரூபம் என்பது மனதில் நடக்கிற ஒரு மாற்றம். 2வதாக மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆவியில் நடக்கிற ஒரு மாற்றம். ஆக அந்த மறுரூபம் எப்படி ஆகும் என்றால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் ஆவிக்குள்ளே நாம் மறுரூபமாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோவான் 4:24 வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆக தேவன் எப்படி இருக்கிறாராம்? ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஆவியாய் இருக்கிறவருடைய சாயலுக்காக நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஆவியிலே உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு அநேக முறை தரிசனமானார். சீசர்கள் வீட்டுக்குள்ளே அவர்கள் பேசி கொண்டிருக்கிற போது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்குள்ளாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். அதோடு மாத்திரமில்லாதபடி அவர்களிடத்தில் எனக்கு இருக்கிறதை போல ஒரு அசுத்தாவிக்கு எலும்பும் சதையும் இருக்காது என்று சொல்லி அவர் தன்னுடைய சரீரத்தை அவர்களுக்கு காண்பித்தார். ஆக ஆவிக்குள்ளான ஒரு ரூபம் மறுரூபம் மாற்றப்படுமானால் அது தேவனுக்கு ஒப்பாக இருக்கும். ஆக சங்கீதங்களின் புஸ்தகம் 104:30 வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஆக தேவன் தமது ஆவியை அனுப்பும் போது சகலத்தையும் சிருஷ்டித்தாராம். மனுஷனுக்குள்ளே அவர் ஜீவ சுவாசமாகிய தம்முடைய ஆவியை வைத்து தான் மனுஷனை ஜீவாத்மாவாக மாற்றினார். அவருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாக
பிரவேசிக்கும் போது அந்த ரூபத்தை அவர் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:23 என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆக ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோ என் ஆவியை உங்களுக்குள்ளே அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்பொழுது ஆவிக்கும் வார்த்தைக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. ஆக ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சிந்தைக்குள்ளாக இருந்து வரும்போது அது ஆவிக்கு தெரிவிக்கிறது. ஆவியான சரீரத்தை அது செயல்படுத்தும்படி வைக்கிறது. ஆகவே ஆவியானது சிந்தனைக்கும் சரீரத்துக்கும் மத்தியமாக இருந்து மனிதனுடையதான சரீரத்தில் வரக்கூடிய உணர்வுகளை எடுத்து சிந்தனைக்கு அறிவுக்கு கொண்டு போகும். சிந்தனையினுடைய வார்த்தைகளை எடுத்து சரீரத்தில் செயல்படும். ஆகவே மனிதனுக்குள்ள ஆவியை ஏன் அவர் வைத்தார் என்றால், இந்த மனிதன் செயல்படுவதற்கு தேவன் தமது ஆவியை ஒதித்தான் மனிதனுக்குள்ளே செயல்பாடுகளை உண்டாக்கினார். ஆகவே மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியின் செயல்பாடு தான் முக்கியம். 2 தெசலோனிக்கேயர் 13 கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதிமுதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆக அதற்காகவே தேவன் நம்மை ஆதி முதலாக தெரிந்து கொண்டார். ஆக ஆவியானவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த ஆவியானவர் நமக்கு உணர்வை கொண்டு வருகிறார், வார்த்தைகளை கொண்டு வருகிறார், செயல்பாடை கொண்டு வருகிறார். அந்த ஆவியினால தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆக இந்த ஆவியை குறித்து யோவான் 6:63 என்ன சொல்லுகிறார் என்றால், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயிருக்கிறது. ஆக இப்பொழுது ஆவியானவர் தமது வார்த்தையினாலே நமக்குள்ளே பிரவேசித்து நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறார். ஆக ஜீவன் நமக்குள்ளே எப்படி உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம் 32:2 மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆக மழையானது இளம் பயிரின் மேலே பொழிவது போல அவருடைய உபதேசம் இருக்கும். பனித்துளிகளானது புல்லின் மேல் இறங்குவதை போல அவருடைய வசனம் இருக்குமாம். ஆக மழை பொழியும் போது எப்படி ஒரு பயிர் நிலம் செழிப்பாக எழும்பி வளர்கிறதோ அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது, நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்த உபதேசத்தின்படி நடக்கிறவன் தான் எனக்கு சீசனாக இருக்க முடியும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வசனம் பனி துளிகள் புல்லின் மேல் இறங்கும்போது எப்படி அந்த புல்லுக்குள்ளாக புது ஜீவன் எழும்பி வருகிறதோ அதே விதமாய் ஒரு மனிதனுக்குள்ள தேவன் ஆவியை வைத்திருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வருமானால் அவனுக்குள்ளாக அந்த வார்த்தையானது புது ஒரு மனுஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. புதிய ஆவிக்குள்ளாக அவனை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக ஆவி வளர வேண்டுமானால் அது தேவனுடைய வசனத்தை கொண்டு ஆவியாக ஜீவனாக அது வளர வேண்டும். யோபின் புஸ்தகம் 29:22 என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. ஆக அவருடைய வசனம் அவர்கள் மேல் துளி துளியாக விழுந்ததாம். ஆண்டவர் வந்து நமது ஆவியை மறுரூபப்படுத்துவதற்கு என்ன செய்வாராம்? அவருடைய வார்த்தைகளை வசனத்தை வசனிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் பேசின வார்த்தைகளை கேட்டவர்கள் சொன்னார்கள், இந்த மனுஷன் பேசுகிறதை போல
ஒருவரும் ஒரு காலும் பேசினதில்லையே என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் இதுவரைக்கும் கேட்டுறாத, இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில் அறிந்திராத தேவனுடைய வார்த்தைகளை கேட்டபோது ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசமானது மனிதர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அவருடைய உபதேசத்தை போல யாருமே இன்றைக்கு பண்ணல. இந்த உபதேச வசனங்களானது ஒரு மனிதனுடைய ஆவியிலே வரும்போது அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு புது மாற்றத்தை உண்டாக்குது. அதுதான் மறுரூபம், ஆவியிலே மறுரூபம். ஆக ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆவியிலே எளிமை எப்படி வரும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவருடைய வார்த்தைகளானது ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழக்கூடிய தேவ நீதிக்குரியதாக மாற்றினது. ஆக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு மனிதனுடைய முழு சுபாவங்களை மாற்றி அவனை மறுரூபப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு மனுஷனை புது சிருஷ்டிக்குள்ளாக மாற்றுகிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வசனம் புல்லின் மேல் துளி துளியாய் விழுவதைப் போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையானது மனிதனுக்குள்ளாக வரும்போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறுது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை மகிமைக்குரியது. அப்போஸ்தலர் 13:48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆக புறஜாதியார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகளை கேட்டபோது கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆக ஒரு வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அது மகிமைப்படக்கூடியதாக இருக்கு. மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குள்ளாக அந்த வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வசனத்தின்படி செய்யும்போது அவன் மகிமைப்படுகிறான், மறுரூபப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:1. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ஜனங்களிடத்தில் கர்த்தருடைய வசனமாது பரம்பி வரும்போது அது மகிமைப்படுகிறதாம். தேவனுக்கு அது மகிமையாக மாறுகிறது. அவன் ஆவியில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக மாறுகிறான். அதைத்தான் அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்து வைக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையில் 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினதினாலே நாம் கிரயத்திற்கு, அவருடைய இரத்தத்தின் கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர்கள். இனி நாம் நம்மளுடையவர்கள் அல்ல. இப்போ அது கிரயத்து கொள்ளப்பட்ட நாம் ஆவி, அதாவது சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம் ஆவி தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாயிருக்கு. ஆக தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்துவோம்? அவருடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் செயல்படுத்தும் போது அது மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆக சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசு சொன்ன வசனத்தினால தான் பரிசுத்தமாகப்பட முடியும். அதுதான் சத்தியம். ஆக சத்திய வசனத்தை அவர் நமக்கு கொடுத்த நோக்கம் என்றால் தேவனுடையதான ஆவிக்குள்ளே நடத்தப்படுவதற்கு தேவனுடைய வசனமானது நமக்குள்ளே வந்து அந்த வசனம் ஒவ்வொரு செயலாக மாறும்போது நம் ஆவி மகிமைப்படுத்துகிறது, நமது ஆவி மறுரூபப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 7:28. எபிரேயர் 7:28. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஆக ஆணையோடு கூடிய வசனமானது பூரண குமாரனை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு
இயேசு கிறிஸ்து எப்படி பாலகனாக பிறந்து அவர் வளர்ந்து 30வது வயதில் அவர் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய வார்த்தைகளை பேசினாரோ, அதே போல நமக்குள்ளேயும் ஆவியானவர் தமது வசனத்தை வைத்து அந்த ஒவ்வொரு வசனத்தின்படி வளர்க்கும் போது நாம் எப்படி இளம் பயிரிலே பனித்துளிகள் இறங்கி அந்த பனித்துளிகள் அந்த இளம் பயிரை நல்ல பூரணத்துக்குள்ளே கொண்டு வந்து பலனுக்கு ஏதுவாய் வளர்க்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வசனத்தை வசனிக்கும் போது, அதன்படி செய்யும் போது நமக்குள்ள அந்த வசனமானது ஆவிக்குள்ளாக இறங்கி நம்மை பூரண குமாரனாக ஏற்படுத்துகிறது. பூரண குமாரனாகி கிறிஸ்து இயேசு. அவர் சொன்னார், யோவான் 12:48-49 வசனங்கள், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆக பிதாவின் கட்டளையாகிய உபதேசிக்க வேண்டிய உபதேசத்தை அவர் சுயமாய் பேசவில்லை. பிதா எதற்காக அனுப்பினாரோ அதற்காகத்தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆக என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பின பிதாவின் சித்தம் என்று சொன்னார். அந்த பிதாவின் சித்தமாய் இருக்கிற கட்டளைகள், வசனங்கள் இன்றைக்கு நாம் அபியாசப்படுத்தும் போது, செயல்படுத்தும் போது அது பூரண குமாரனை ஏற்படுத்தும். நமது ஆவிக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவை அது உருவாக்கி காண்பிக்கும். ஆக அப்படிப்பட்ட குமாரன் நம்மில் வெளிப்படுவதற்குத்தான் தேவனுடைய வார்த்தையானது ஆவிக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் மகிமைப்பட்டு அந்த வசனம் பூரண குமாரனை ஏற்படுத்த மகிமையின் மேலே மகிமை அடையும்படி ஆச்சு. மூன்றாவதான ஒரு காரியம் எபேசியர் 1:14 வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆக அவருக்கு சொந்தமானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தில் அவர் நமக்கு மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நம்ம மீட்டு கொண்டு பூரண குமாரனாக ஏற்படுத்தக்கூடியவர். அவருடைய மகிமைக்கென்று புகழ்ச்சியாக மீட்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாக அட்வான்ஸாக நம்ம கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21-22 வசனங்கள். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆக பரலோக ராஜ்யத்தின் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை நமது இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இருதயத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் தான் நமது சிந்தனைக்குள்ளே தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறவர். ஆகவே ஆவியானவர் தான் உணர்வுகளை காண்பிக்கிறவர். ஆக அந்த ஆவியானவர் அச்சாரமாக அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, முத்திரை விடப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் முத்திரை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமே. 2 கொரிந்தியர் 4:6 வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆக இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுகிறாராம். ஆக மகிமையின் அறிவென்ன? தேவனுடைய வார்த்தை தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தேவனை வெளிப்படுத்துகிறது. அந்த தேவனை அறிகிற அறிவாகிய வசனங்களை நம் இருதயத்திலே பிரகாசிக்கும்படி செய்கிறார். யார் அதை செய்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரே. ஆக நமது இருதயங்களிலே பிரகாசிக்க செய்து அந்த ஆவியானவர் மகிமையின் மேலே மகிமை அடைய தேவனுடைய புத்திரனுக்குரிய சாயலை பெற அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:14, 15, 16 வசனங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று
ஆவியானவர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆக தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசமாயிருந்து அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்குள்ளே வளருவதற்கு, தேவனுடைய புத்திரனாக்கப்படுவதற்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நம் இருதயங்களில் ஆவிக்குள்ளே பொழிந்து கொண்டிருக்கிறார். அந்த வசனமானது, அவருடைய உபதேசமானது நம்மை தேவனுடைய ஆவியை தேவனுடைய குமாரனுக்குரிய ஒரு சாட்சிக்காக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நாம் தேவனுடைய புத்திரராக தேவ ஆவியானவர் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை நடத்துகிறனால மகிமைக்கு மேலே மகிமை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கலாம், 12 வரைக்கும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில், ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மாம்ச சிந்தையில் அது தோன்றவும் செய்யவில்லை. ஆக அப்படி இருக்கும்போது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், எவை பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவைகளை, பிதாவாகி தேவனுடைய ஆழங்களை, அங்கே நடக்கிற எல்லா விதமான ஆளுகைகளையும் அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆவி மனுஷனை பற்றி தான் சிந்திக்கும், மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் வாசமாக இருக்கிறபடினால தேவனுக்குரியவைகளை அறியும்படியாக செய்கிறார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நாம் உலகத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனால் அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியையே நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை அந்த ஆவியானவர் தாம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண் காணலை, காது கேட்கலை, ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக அந்த ஆவியானவர் தேவனுடைய சித்தங்களை நம்மள செய்து மகிமை அடையும்படியாக, மறுரூபப்படும்படியாக செய்கிறார். தீத்து 3:6-7 தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஆக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மேலே சம்பூர்ணமாய் பொழிந்தாராம். ஆக எப்படி ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தியானிக்க ஜெபிக்கும்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வசனத்தை கொண்டு வந்து நமது ஆவிக்குள்ளே ஒரு புதிய மனுஷனை புதிய ஆவிக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆக சம்பூர்ணமாக பொழிந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆக தேவனுடைய ஆவியானவர் இந்த ஆவிக்குள்ளாக நம்மை உள்ளான மனுஷன் என்கிற நிலையில் நமது ஆவிக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை வைத்து புறம்பான மனுஷன் என்று சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற ஆவியை நம்மை விட்டு அகற்றி நாளுக்கு நாள் புதிய மனுஷனாக உள்ளான மனுஷனுடைய ஆவியை அவர் புதிதாக்கி அவனை நித்தமும் நடத்தி, எப்படி இளம் பயிரின் மேலே மழை பொழிகிறதோ, எப்படி பயிரின் மேலே பனித்துளிகள் பொழிகிறதோ, அதே போல் வசனங்களை வைத்து உள்ளான மனுஷனுக்குள்ளாக அந்த ஆவிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி அந்த மனுஷனை நாளுக்கு நாள்
புதிதாக்குகிறாராம். ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷன் புதிதாக்கப்பட்ட மனுஷனாக மாறும்போது அந்த ஆவி மகிமை அடைகிறது. எபேசியர் 4:22 23, 24 வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குற இச்சைகளால் கெட்டுப்போன பழைய மனுஷன், ஏற்கனவே கெட்டுப்போன சிந்தனை, கெட்டுப்போன ஆவியை அவர் களைந்து போட்டு நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்கிறது என்ன என்பதை சீசர்களுக்கு காண்பிக்கும்படி தான் ஒலிவ மலையில் போய் அவர் மறுரூபமானார். இன்றைக்கு நம்மை அதே ஒரு நிலைக்கு மறுரூபப்படுத்துவதற்காகத்தான், எப்படி மனம் புதிதானால் மறுரூபம், இரண்டாவது ஆவி புதிதாக்கப்படுவதற்கு நாளுக்கு நாள் அவருடைய வசனங்களை நமது ஆவிக்குள்ளாக அனுப்பி புதிய மனுஷனாக நம்மை உருவாக்குறார் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு மகிமையான வசனத்தை இங்கள் வசிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படிக்கு புதியதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்கிறீர்கள். இந்த ஆவி நமது தேவனுடைய சாயலாக இருக்கிற ஆவியாக இருக்கிற தேவனுடைய ரூபத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். புதிய மனுஷனாக அவர் நம்மளை தேவ சாயலுக்கு ஒப்பாக மாற்றி புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி அவர் செய்கிறார். மத்தேயு 17:2 வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவராக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியாய் இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது ஆவியானவரை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த வசனமானது ஒரு பயிரின் மேலே பொழிகிற பனித்துளியை போல இறங்கி ஒரு புதிய ரூபத்தை எப்படி பயிரானது விளைவிக்கும்படி பலனுக்கு ஏதுவாய் வருகிறதோ அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பூரணமான குமாரனை உருவாக்குறார் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதான காரியம், அந்த பூரண குமாரன் எப்படி மகிமை பொருந்தியவராய் இருந்தாரோ அதே போல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர் நமது ஆவிக்குள்ள பூரண குமாரனை ஏற்படுத்தும்படி அவர் மகிமைக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறார் என்று பார்த்தோம். ஆக பழைய மனுஷனே அவனுடைய செயல்களை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் புதிய மனுஷனை சிருஷ்டிக்க தேவன் சித்தமுள்ளவரார். அந்த புதிய மனுஷன் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தியவராக ஒலிவமலை காட்சி அளித்தாரோ அந்த தேவகுமாரனை தேவன் நமக்குள்ளே உருவாக்குவதற்குத்தான் நமது ஆவியை மறுரூபப்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஆவி பழைய சிந்தனையில் இருக்குமானால், பழைய செயலுக்குள்ளே இருக்குமானால் நீ மறுரூபத்தில் இல்லை, பூரண குமாரனை ஏற்படுத்தலை, நீ இன்னும் உலகத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே இருக்கிற. அதை விட்டு வெளியில் வருவதுதான் ஆவியானவர் பலவீனங்களிலே உதவி செய்ய உன்மத்தில் வந்திருக்கிறார். உன்னை பூரண குமாரனாக மாற்ற மகிமையின் மேல் மகிமை எழுந்து
மறுரூபப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.